கரூரில் நடந்தது பெருந்துயரம். கனத்த மனநிலையிலையும் துயரத்திலையும் தான் இன்னும் இருக்கேன். என்னால் வீட்டில் இருக்க முடியல. உடனே அன்னைக்கு நைட்டே கரூருக்கு போனேன். ஐயோ ஐயோ ஐயோ, நெஞ்சு பொறுக்குது இல்லையே. தமிழகமே, நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? தமிழர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஐயோ, மயக்கமா? டேய், போட்டோ எடுக்க சொல்றா. போட்டோகிராஃபர் அமைச்சர் மயக்கமா எடுத்துட்டாரு, போட்டோ எடுக்கப்பா. இரவில் தூங்க முடியவில்லையா, ஓடோடி வந்து விட்டாரா? அங்கே கள்ளக்குறிச்சியில் 70 பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்த போது முதல்வர் இப்படி துடிக்கவில்லையே. நீதிமன்றமே கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலின் செல்ல வேண்டுமென சொல்லிய போதும் கூட ஸ்டாலின் செல்லவில்லையே. கரூர் பெருந்துயரில் மட்டும் எப்படி சார் உங்களது உறக்கம் கலைந்தது? அரசியல், பிண அரசியல். மாணவர்களை தூண்டி விடுறது, இந்த தற்கொலைகளுக்கு தூண்டி விட்டு அதை அரசியலாக்குறது, அதன் மூலமா அனுதாபம் தேடுறது, அதை கொழுந்து விட்டு எரிய வச்சுக்கிறது. This is the politics of DMK. எப்படி என் தார்மீக சிந்தனை? உன் தர்பீஸ் மண்டக்குள்ள இப்படி ஒரு தார்மீக சிந்தனையா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. பாதிக்கப்பட்ட மக்களுடைய இல்லத்துல ஒருத்தனா இருந்து பேசுறேன். டேய், ஈனங்க பயல, சத்தியம் பண்றா, நீ எல்லாம் பெரிய மனுஷனே. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை நேசிக்கிறத விட என்னுடைய மாவட்ட மக்கள், என்னுடைய தொகுதி மக்களை நான் ரொம்ப அளவுக்கு அதிகமா நேசிக்கக்கூடியவன். ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு உண்மையாக இருக்குன்னு நான் நினைக்கக்கூடியவன். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும்னு நினைக்கக்கூடியவன். டேய், ரொம்ப அநியாயம் பண்றீங்கடா. தமிழனோட வாழ்வாதாரத்தை கெடுத்துன்னுக்கிறீங்க. இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும் தெரியுமா? 12 மணிக்கு கூட்டம் அறிவிச்சு 3 மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்களே வந்து 7 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கிறீங்க. லேட்டாக வந்தது இல்லாமல் 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ளே போயிட்டீங்க. 500 மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில் வரல, வண்டிக்கு மேலேயும் வரல. கூட்ட நெரிசல் இருக்குன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள சேர்த்துருக்கிறீங்க. உங்களுடைய பாதுகாவலரோ உதவியாளரோ மேலே வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கிறாங்க, பெண்கள் சாஞ்சி விழுங்குறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் பேச்சை தொடர்றீங்க. நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிட்றீங்க. ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்கள் போறியா நண்பான்னு கேட்குறீங்க. அந்த ஆம்புலன்ஸை நீங்களே அனுப்புறீங்க. அங்கே ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு நீங்களும் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அங்கே இது எல்லாம் யார் இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி? இதெல்லாம் யார் விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள்? வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒன்னு கேவலமா பண்ண பத்தியா? அங்கதானா கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றேன்னு. செந்தில் பாலாஜி யாருன்றத காமிச்சிட்டார்ல. எனக்கு ரவுடிசியன் தெரியும் தம்பி. அவனையும் போட்டு அவன் வீட்டில் போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். செந்தில் பாலாஜி கரூர்ல நான் தான், இது என்னோட கோட்டை தான், எவன் வந்தாலும் இதுதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி. திமுகல கருணாநிதியை விட ஒரு கிரிமினலான மைண்ட் வந்து செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. நான் அரசியல்வாதி, எங்களுக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட. பேசும்போது உங்க பெயரை சொல்லும் போதோ அல்லது உங்களுடைய பத்தி பாட்டு பாடும்போது வந்து செருப்பு வீச்சு வந்துச்சுன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும்போது வந்து ஒரு செருப்பு வீச்சு வந்துச்சுன்னாங்க. நீங்க எல்லாரும் அந்த வீடியோக்களை பார்த்தீங்க. அந்த வாகனத்துக்கு மேலே இருந்து அந்த சைடு போடுங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சார கூட்டத்தில் விஜயை நோக்கி செருப்பு வீசப்பட்ட காட்சி. கூட்டத்திற்கு நடுவில் நின்ற இளைஞர் ஒருவர் விஜயை நோக்கி செருப்பு வீசியுள்ளார். வேலு மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருவுக்கு வந்திருக்கான். போன பொதுன்னு விட்டுட்டு இருந்தான். இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். ஓகேடா, டேய் நீங்க ரெண்டு அந்த பக்கம் போங்க, நீங்க ரெண்டு பின்னாடி போங்க. டேய் நீங்க போ. விஜய் மேல செருப்பு தூக்கி போட்டது, கள்ள தூக்கி போட்டது, அவரு தண்ணி தூக்கி போட்டது எல்லாம் தெரியும். கள்ள தூக்கி போட்டாங்களா? செருப்பு தூக்கி வீசிருக்காங்க, கள்ள தூக்கி போட்டிருக்காங்க. அவர் மேல இருந்து ஒரு குழந்தை மயக்கம் போட்டு வந்து தண்ணி எல்லாம் தூக்கி போட்டிருக்காரு. ஓகே, அது கரண்ட் போய் வந்தோடனே என் தங்கச்சி பையன் அந்த கும்பல மாட்டிக்கிட்டானு. சம்மந்தமே இல்லாத ஆம்புலன்ஸ் எதுக்கு கொங்கும் சுத்தி சுத்தி வருது, எம்டி ஆம்புலன்ஸ். அப்ப கூட்டத்துக்குள்ள மர்ம நபர்கள் இருந்தாங்கன்றீங்களா? கண்டிப்பா இது பண்ணி இருக்காங்க. அமைதியா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்படி முழிக்கிறார் பாருங்க அந்த வீடியோவில் செந்தில் பாலாஜி. இவர் அழுகும்போது அப்படியே அந்த குற்ற உணர்வு நாங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடும். பக்கா இந்த இதை சதி திட்டத்தை தீட்டி இத்தனை உயிரையும் கொன்றவர் செந்தில் பாலாஜி. அந்த வீடியோவில் போலீஸ் ஆஃபீஸருங்கெல்லாம் அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்த உடனே கில்ட் ஆஃப் த அக்யூஸ்ட், கில்ட் ஆஃப் த அக்யூஸ்ட். அந்த அளவுடைய இது முகத்தை பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு, அதை கலைக்கணும், ஒரு கட்சி உருவாகுது, அதை உடைக்கணும்னா அதுக்குமே ஒரு மாதிரியான இதுதான் போடுறாரு. 8-10 ஆள் வராங்க. எத்தனை மினிஸ்டர் நாங்க களத்துல இருந்தோம் பார்த்தல. ஏன்னா நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்களே, இருக்கதான் செய்வீங்க. நாங்க என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? திமுக எந்த இடங்களையும் யாராவது ஒருத்தர்
யாராவது ஒருத்தர், அது கூட சில சங்கடங்கள் பட்ட எங்க நிர்வாகிகள் மேல, அது எந்த இடங்கள் அந்த தவறு நடந்துச்சுன்னா, மருத்துவமனையில பிரேத பரிசோதனை முடிஞ்சு போகும்போது அந்த மருத்துவமனையை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த தவறு பண்ணிட்டாங்க. எந்த இடங்களையும் கூட்டம் நடந்த இடங்கள்ல எங்களுடைய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எதுவுமே போகல. அவங்க முத கால் பண்ணது 108. அதாவது வந்துங்க, அவர் பேச 10 நிமிஷத்துல இருக்கவே கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆனது அப்பவே ஆம்புலன்ஸ் ரெடியா நிக்குது. எதுவுமே இல்லாத அசம்பிளாக இடத்துல 40 ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்து நிக்குது? ஒண்ணுமே பிரச்சனை இல்லப்பா. நல்லா பேசிட்டு இருக்கிற எதுக்கு 40 ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது? சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது. தண்ணி பாட்டில் வீசுறாங்க, அந்த தண்ணி பாட்டில் கொடுத்து எல்லாம் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி விழுறாங்க. கூட்டத்தில் அதிகமா போட்டு நெரிசல்ல போட்டு மிதிச்சுட்டாங்க. மிதிச்சா என்ன உசுரதான் போக செய்யும். வேலா அழகா செட் பண்ணி பெருசு காசு கொடுத்து சூப்பரா நழுவி போற போல. ஆம்புலன்ஸ் வர வச்சோம், தண்ணி பாட்டில் செந்தில் பாலாஜி அறக்கட்டளைன்னு ஒட்டி தண்ணி பாட்டில் கொடுக்கறானுங்க. என்ன மனிதாபிமானம்? தண்ணி கொடுத்தோமேனு பார்க்கல, அதுல நேம் போட்டோமா, அது ஒரு பெரிய. தமிழ்நாடு முழுக்க பாத்தியா எங்க தளபதி எவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏண்டா ஒருத்தர் வந்து துபாய் போயிருப்பாராம், துபாயில இருந்து சீக்கிரம் கிளம்பி இங்க வந்துருவாராம். இன்னொருத்தர் வந்து எவ்வளவோ பேர் செத்து போறாங்க. ஏன் உன் வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த துப்புரவு பணியெல்லாம் போராடினாங்க, அங்க வந்து உன்னால பார்க்க முடியல. இங்க இருந்து நீ வந்து வேகமா தனி பிளைட் எடுத்துட்டு நீ அங்க வந்து கரூர் மக்களை சந்திக்கிறேன்னு சொல்ற. இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டுல யாருனாலும் எடுக்க முடியாது. உங்கள்கிட்ட தான் பிஹெச்டி கத்துக்கணும். ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி வர்றாங்க. அதுக்கு தான் எங்க தாய்மானவர் சொல்லியிருக்காரு, அவங்க எந்த வேறு கட்சியில சேர்ந்தவங்களாலும் இருக்கட்டும், அவங்க வந்து மாற்று கட்சியினர் கிடையாது, நம் தமிழ் உறவுகள். அதிமுக காரங்க எவனுக்காவது இப்படி ஆயிருக்கட்டுமே, எப்படி பேசுவானுங்க பாருங்க இவனுங்க எல்லாம். வாயிலேயே உருட்டுவது எப்படி என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் வார்த்தைகளில் வாயில் வடை சுடுவதைத்தான் இவர்கள் 4.5 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க இறந்தவங்க வந்து எங்க தமிழ் சொந்தங்கள், எங்க தமிழ் நெஞ்சங்கள். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், தாவைக்கால இருக்கவங்களுக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ ஸ்டாலினுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும். என்னென்னா, திமுகவுக்கு இதோட முடிஞ்சு போச்சு. சமாதி கட்டிட்டீங்க செந்தில் பாலாஜி மூலமாக. இனி எவன் உங்களுக்கு ஓட்டு போடுறான், காரி காரி துப்புறான். எவன் உங்களுக்கு ஓட்டு போடுறான்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் எத்தனை கள்ள ஓட்டு போட்டாலும் இனி மறந்துடுங்க முதலமைச்சர் பதவியை. செந்தில் பாலாஜி அவர்களே, உங்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டிலிருந்து ஒருபோதும் நீங்கள் தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு வலிமையான ஆதாரத்தோடு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக நீங்கள் இந்த பகுதியில் தேர்தல் நேரம் வரை இருப்பீர்களா என்பது சந்தேகத்துக்குரியது. இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும். நன்றி, வணக்கம், பை பை ஸ்டாலின்.